ஏதேனும் புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துகிறவர்களை அக்கண்டுபிடிப்பின் தந்தை என்று சொல்வது வழக்கம். ஆனால் தாமஸ் ஆல்வா எடிசனை மட்டும்தான் கண்டுபிடிப்புகளின் தந்தை என்று சொல்ல முடியும். ஆம், உலகிலேயே அதிகமான அறிவியல் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியவர் தாமஸ் ஆல்வா எடிசன். தன் வாழ்நாளில் அவர் கண்டறிந்த கண்டுபிடிப்புகள் மொத்தம் 1300. அதில் 1000க்கும் அதிகமான கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை பெற்றார் அவர். தாமஸ் ஆல்வா எடிசன் அமெரிக்காவில் ஓஹியோ மாநிலத்தில் மிலான் என்கிற நகரில் 1847ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இதே நாளில் பிறந்தார். அவருடைய தந்தையின் பெயர் சாமுவேல் ஆக்டன் எடிசன், தாய் நான்சி மேத்யூஸ். பள்ளி செல்ல துவங்கிய எடிசனை கூர்ந்து கவனித்த அவரது ஆசிரியர் எடிசனின் கையில் ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்பினார். அதனை உன் அம்மா தான் படிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பி இருக்கிறார் அவர். கடிதம் எடிசனின் தாய் நான்சியின் கைகளுக்கு கிடைக்கவே அதனை நான்சி படித்துவிட்டு கதறி அழுதிருக்கிறார். எடிசன், அதில் என்ன எழுதியிருக்கு அம்மா என்று கேட்க, அதற்கு எடிசனின் தாய், உங்கள் குழந்தை அதிக அறிவாற்றலுடன் இருக்கிறான், அவனுக்கு தகுதியான பாடசாலை இது அல்ல என்று எழுதியிருப்பதாக சொன்னார். உற்சாகமான எடிசன் துள்ளி குதித்தார். அதன் பிறகு எடிசனுக்கு வீட்டிலேயே பாடம் நடத்தப்பட்டது. தாயே ஆசிரியையாக இருந்து வழிகாட்டினார். கால ஓட்டத்தில் எடிசனின் தாயார் மரணத்தை சந்தித்தார். தாயின் மரணத்திற்கு பிறகு தன் ஆசிரியை கொடுத்த கடிதத்தை எடுத்து வாசித்த எடிசனுக்கு அதிர்ச்சி. அதில், உங்கள் குழந்தை மூளை வளர்ச்சி குறைந்தவனாக இருக்கலாம், அவனை நீங்கள் பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்று எழுதியிருந்தது. தாயை நினைத்து கண்கலங்கினார் எடிசன். இன்று நாம் பயன்படுத்தும் ஒளி சாதனங்கள் அனைத்துக்கும் எடிசன் தான் தந்தை. 11 நாட்களுக்கு ஒரு கண்டுபிடிப்பு, 6 மாதங்களுக்கு ஒரு கண்டுபிடிப்பு என இலக்கு நிர்ணயித்து உழைத்த எடிசன் பிரபஞ்சத்தின் ஆச்சரியம். தன் 12வது வயதிலேயே பணம் சம்பாதிக்க துவங்கிவிட்டார். ரயில் நிலையங்களில் காய்கனிகள் விற்று கிடைத்த பணத்தை கொண்டு புத்தகங்கள், பத்திரிகைகளை வாங்கி தன்னை ஒரு கண்டுபிடிப்பாளனாக வளர்த்து கொண்டே இருந்தார் எடிசன். 1859 ரயிலின் கடைசி பெட்டியில் அச்சு எந்திரத்தை பொருத்தி பயணிகளுக்கு சுட சுட செய்தி அச்சடித்து கொடுத்திருக்கிறார். அதன் மூலம் கிடைத்த பணத்தை எல்லாமே தன் கண்டுபிடிப்புகளுக்கான பொருட்கள் வாங்கவே பயன்படுத்தியிருக்கிறார் அவர். ரயில் பெட்டியின் ஒரு பகுதியில் சிறிய ஆய்வுக்கூடம் ஒன்றை நிறுவி ஒரு பக்கம் கார்கனி விற்பனை, மறுபக்கம் ஆய்வு என செயல்பட்டு வந்திருக்கிறார் எடிசன். ஒரு முறை நடந்த தீ விபத்தில் ரயில் பெட்டி விபத்துக்குள்ளானது. அதனால் கோபப்பட்ட ரயிலின் நடத்துனர் எடிசனை அறைந்ததில் அவர் காது கேட்கும் திறனை இழந்ததாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் எடிசன் சிறுவயதில் சில நோயினால் பாதிக்கப்பட்டதாகவும் அதன் விளைவாக அவரது காது கேட்கும் திறன் பாதிக்கப்பட்டதாகவும் ஒரு செய்தியுண்டு. தந்தி முறையில் தகவல்கள் பரிமாறப்பட்ட காலத்தில் அவர் தந்தி நிலைய அதிகாரிகளுடன் இணைந்து தந்தி கருவி பற்றி ஆர்வமாக கற்றுக்கொண்டார். முதலாக 1889ஆம் ஆண்டு எடிசன் அசையும் படத்தை வெளியிட்டார். அதற்காக அவர் கைனட்டோஸ்கோப் என்ற கருவியை ஓராண்டு முன்னதாகவே வடிவமைத்து இருந்தார். அதனை கண்டுபிடிக்க எடிசனுக்கு உதவியாக இருந்தவர் WKL டிக்சன் என்பவர். இந்த கண்டுபிடிப்பின் நீட்சிதான் இன்று உலகையே ஆட்சி செய்யும் சினிமா. அவர் கண்டுபிடித்த ஒளிக்கருவிதான் போனோகிராஃப் ஒலியை உள்வாங்கி ஒலிக்கச் செய்யும் அக்கருவியின் உலக வரலாற்றில் என்றென்றும் முக்கியமானது. மின்சார பல்ப், மின்மோட்டார், கார்பன் டிரான்ஸ்மிட்டர், போனோகிராஃப் என்று நீளும் அவரது அறிவியல் கண்டுபிடிப்புகளின் வழியே இயங்கிக் கொண்டிருக்கிறது இன்றைய உலகம். தன்னுடைய 84வது வயதில் 1931 அக்டோபர் 18ஆம் தேதி நியூ ஜெர்சி மாகாணத்தில் வெஸ்ட் ஆரஞ்ச் நகரில் காலமானார் எடிசன். அப்போதைய அமெரிக்க அதிபர் ஹெர்பர்ட் ஹூவர் எடிசனின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அக்டோபர் 29ஆம் தேதி மாலை அமெரிக்கா முழுவதும் 1 நிமிடத்திற்கு மின் விளக்குகளை நிறுத்தும்படி ஆணையிட்டார். அந்த 1 நிமிடம் நாட்டில் உள்ளோர் அனைவரும் எடிசனையும் அவரது கண்டுபிடிப்புகளையும் அமைதியாய் நினைவு கூர்ந்தனர். உலகத்திற்கே ஒளியூட்டிய எடிசனை நாமும் இன்று நினைவு கூறுவோம். அசாத்திய மனோதிடத்திற்கும் விடாமுயற்சிக்கும் நாம் எடிசனை உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து அவரது முயற்சிகள் பலமுறை தோற்றபோதும் மனம் தளராத எடிசன், I have not failed. I have just found 10,000 ways that won't work என்றார்.